ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிரு. ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறு சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம நல்ல மேய்ப்பனை குறித்து இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார், ஆடுகளை பாதுகாக்கிறார். ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போறாரு அப்படின்றத நம்ம கடைசி வரையிலும் நம்மளை கைவிடாமல் பாதுகாக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம் என்ற தெளிவு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை, அது ரொம்ப நம்மளுக்கு அந்த தெளிவு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க, எதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார் அப்படின்னா, நாம ஒரு மனம் இயேசுவின் அதிகாரத்தின் கீழே ஒரே மந்தையாக நாம இணைக்கப்பட வேண்டும். இயேசு சொல்றாரு, இன்னும் வேற ஆடுகளும் உண்டுன்னு யாரை குறித்து சொல்றாருன்னா, இவர் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, தன்னுடைய ஜனங்கள், தான் வந்த சந்ததியை குறித்து பேசுகிறார். ஆனா பேசிக்கொண்டிருக்கிறார், அவங்ககிட்ட பேசுறாரு. ஆனா வேற ஆடுகள்னு சொல்றது யார் அப்படின்னா, புறஜாதியார், கிறிஸ்துவ அறியாதவங்க, யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவங்களும் என் சத்தத்தை அறிவாங்க, அவங்களையும் நான் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ கிறிஸ்துவை நம்புகிற எல்லாரும் அவருடைய பாதுகாப்பின் கீழே, அவரு கீழாக இணைக்கப்படுவார்கள், அவருடைய அதிகாரத்தின் கீழாக இணைக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் எல்லாரையும் ஒன்றாக இணைப்பார். அவர் ஒருவர்தான் நல்ல மேய்ப்பன், உண்மையான மேய்ப்பன், அவர்களை வழி நடத்துகிற மேய்ப்பன், அவர்களை பாதுகாக்கிற மேய்ப்பன். பாருங்க, இயேசுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு அது ஆழமா இருக்கிறதுனா, அவருடைய ஜீவனை அவர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஜீவனை திரும்பவுமா எடுக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர் ஒருவர் இந்த உலகத்துல உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், திரும்பவுமாய் பிதாவானவர் அவரை உயிர்ப்பித்தார். அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகார சாவின் மேலும், வாழ்க்கையின் மேலும், ஜீவன் மேலும் அவருடைய அதிகாரத்தை இன்றைக்கும் அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட மெய்ப்பன், வல்லமையுள்ள மெய்ப்பன், சாவின் மேல அதிகாரமுள்ள மெய்ப்பன், நமக்கு மெய்யான ஜீவனை, நித்திய ஜீவனை வாக்களித்த மெய்ப்பன். எவ்வளவு நல்ல ஒரு மெய்ப்பனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மெய்ப்பனை நம்ம கண்டடையும் போது நமக்கு எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த இயேசுவனுடைய அதிகாரத்தையும் இந்த ஒரு மனதையும் நம்ம பற்றி கொள்ளும் போது பாருங்க, அவர் மேல இருக்கிற எல்லா ஆசீர்வாதம், அபிஷேகம், அவர் மேல இருக்கிற வல்லமை அவருடைய பிள்ளைகளாகிய நாமும், அவருடைய ஆடுகளாகிய நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மெய்யான வார்த்தைகளை இயேசு சொல்லும்போது பாருங்க, அவரை சுற்றி இருக்கிற யூதர்களுக்கு உள்ளாக திரும்பவுமாய் பிளவு ஏற்பட்டது. அந்த யூதர்களில சிலர் சொல்றாங்க, பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன். பாருங்க, இயேசுவின் மேல உள்ள சந்தேகம் அவங்களால நம்ப முடியல.
அவங்க அவதூறான காரியங்களை சொல்லி இயேசுவை நியாயம் தீர்க்கிறாங்க. இவனுக்கு போய் நீங்கள் செவி கொடுக்கிறீர்களே என்று சொன்னாங்க. ஆனால் வேறு சிலர், ஐயோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை போய் பிசாசு சொல்ல முடியுமா, குருடோட கண்களை பிசாசு திறக்க முடியுமா என்று சொல்லி வெளிச்சத்தை பெற்ற ஜனங்களும் அதற்குள்ளாக இருந்தாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம், கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து நாம் அறிய வேண்டும். நம்ம கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவை விசுவாசித்து என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் என் மேய்ப்பன் இவர் தான், இவரோட சத்தத்தை நான் கேட்பேன், இவரை நான் பின்பற்றுவேன், இவருக்குள்ளாக நான் அடங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நல்ல ஆடுகளாக நாம் காணப்படுகிறோம். அல்லது எந்த விதத்திலும் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கவனமாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை இனம் கண்டு கொள்ளாத ஒரு கூட்டம் உண்டு, கிறிஸ்துவை மறுதலித்த ஒரு கூட்டம் உண்டு, கிறிஸ்துவை அவமதித்த ஒரு கூட்டம் உண்டு. இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்க, நிறைய பேர் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பார்த்தா பைத்தியக்கார் போலதான் நினைக்கிறாங்க. ஆனால் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு என்று ஒரு பக்தன் பாடினது போல நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை பின்பற்றி நம்ம ஜீவிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, மேலான வாழ்க்கை உண்டு, நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவன் உண்டு, நம்முடைய ஆத்துமாவுக்கு வாழ்வு உண்டு, மெய்யான சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை உண்டு. இது எல்லாமே இந்த உலகத்தில் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இது கிடைக்காதுங்க. நித்திய ஜீவனை நமக்கு வாக்களித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை, இறுதி வரைக்கும் நம்ம கண்ணை மூடும்போது ஒரு நம்பிக்கை, நான் கிறிஸ்துவோடு கூட போகிறேன், நான் நித்தியமாய் அவரோடு கூட வாழப்போகிறேன், நான் மேன்மையான வாழ்க்கை மகிமையான வாழ்க்கையை நோக்கி நான் பிரயாணித்து கொண்டு இருக்கிறேன் என்ற விசுவாசத்தின் கண்களை கர்த்தர் நமக்கு இந்த காலவேளையில் திறப்பாராக. இந்த நாள் முழுவதும் அவரை அறிகிற அறிவில் இன்னும் வளர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, இயேசுவை பின்பற்றுகிற உண்மையான ஒரு கூட்டமாய் நீங்களும் நானும் நல்ல ஆடுகளா நம்ம பின்பற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தெய்வமே, நாங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் அல்ல சுவாமி. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். மெய்ப்பனின் சத்தத்தை கேட்கிற ஆடுகளா, வாஞ்சையுள்ள ஆடுகளா, உம்மை பின்பற்றுகிற ஆடுகளாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே, பிதாவை நீர் அறிந்தது போல, உம்மை பிதா அறிந்தது போல நாங்களும் மெய்ப்பனாகிய உம்மை இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் சத்தத்தை கேட்கிறதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நாங்கள் அப்பா ஆண்டவரே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தெய்வமாய், அதிகாரம் உள்ளவராய், வல்லமை நிறைந்தவராய் நாங்கள் அப்பா விசுவாச கண்களால் பார்த்து எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் செயல்படுத்த, எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் அதை அனுபவிக்க உடைய வல்லமையினால் ஆண்டவரே நாங்கள் நிரப்பப்பட்டு அநேகருக்கு நாங்கள் அப்பா வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், அநேகர் உம்மை பின்பற்றத்தக்கதாய் நாங்கள் ஒரு வழியாய் இருக்க கர்த்தர் எங்களையும் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் இருக்கிற ஒருவனையும் ஆண்டவரே யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நீரே ஜீவனை கொடுக்கிற தெய்வம், நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தெய்வமே, உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்த துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.